நேயர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மிகுந்த அதிருப்தியில்தான் அவர் சொன்னார் ஒரு வார்த்தையை. நான் பட்ட பாடுகளும் அவமானங்களும் தான் இந்த அளவிற்கு உங்களுக்கு இடம் அளிக்க மறுக்கிறது என்பதை அவர் சொல்லாமல் சொல்லியது மட்டுமல்ல, இந்த முறை எனது கடைசி தேர்தல் முறையாக இருக்கும் என்று அவர் மன கொதிப்பை பகிர்ந்து கொண்டார். எல்லாரும் என்ன செய்யறாங்க, அதை பார்க்கின்ற போது 2000க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் டிக்கெட் கேட்டாங்க. ஆனா அந்த 2000ஐயும் கட்சியினுடைய தலைவராக திரு திருமாவளவன் அவரே பார்த்து இந்த 8 பேரை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கின்றது. அவர் காட்டுமன்னார் கோயிலில், வன்னி அரசு திண்டிவனத்தில், அவருடைய அக்கா மகள் கள்ளக்குறிச்சியில், அதை போன்று தலித் ஏழுமலை மகளுக்கும் டிக்கெட், இப்படி பலருக்கும் இருப்பதை பகிர்ந்து கொடுத்தார். இந்த 8 சீட்டுக்குத்தான் நான் இனி இந்த முறையில் தேர்வு செய்ய மாட்டேன், இது எனக்கு கடைசி முறை, இனி மாவட்ட ஒருங்கிணைத்த குழு மட்டும் தேர்ந்தெடுத்து கடைசியில் அனுப்பக்கூடிய அந்த லிஸ்ட்ல ஃபில்டர் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு காரணம், அந்த வார்த்தையினுடைய பதத்தை பாருங்கள். இது ஒரு பக்கம் உண்மைதான், கட்சியில எல்லாரும் அண்ணன் எனக்கு சீட் தரல அப்படின்னு முரண்படுகிறார்கள். இருக்கிற சீட்டு எத்தனை? 8 தான். 2000 பேர்ல 8 பேரை எப்படி கொடுக்க முடியும்? அந்த 8 பேரையும் அவர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு தொகுதி போனா, அவருக்கு ஒரு தொகுதி போச்சுன்னா 7 தொகுதி தான். அவருக்கே தொகுதி இல்லைன்னா பின்ன யாருக்கு கொடுக்கும்? 2000த்துல 7 யாருக்கு போய் கொடுக்கிறது? இந்த நிலையில் அவர் அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டேன். அதெல்லாம் அவர் சொல்லலண்டா கூட எங்களுக்கு புரியும். திமுக தலைமை கண்ணும் முகமுகமாக வைத்து பேச்ச முடித்திருக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் பேனை பெருமாளாக்கி கேவலப்படுத்திட்டான். 16க்கு அப்புறம் உங்களோடு பயணிக்கிறோம். எந்த நோக்கத்துக்காக பயணிக்கிறேன்? இல்ல நீங்க பெருசா ஆட்சியில பங்கு கொடுத்தீர்களா? இல்ல அமைச்சரவையில உங்க அமைச்சர்கள் அடித்தது போன்று நாங்கள் அடித்தோமா? ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு கொள்கை. அவர் என்ன சொல்கிறார்? ஒரு கொள்கை. அவர் சொன்னாருன்னா அவர் சொன்னார், இப்படித்தான் நான் சொல்றேன். இந்த டிவியை பார்க்குறவங்க அவர் எங்க சொன்னாரு என்கிட்ட கேட்காதீங்க. அவருடைய மனோ இறுக்கத்திற்கு காரணம், அந்த பிரளயத்திற்கு காரணம், அந்த குமுறலுக்கு காரணத்தை நான் சொல்கிறேன். இது அவர் அந்த காணொலியை பார்க்கத்தான் செய்வார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க சார், நான் உங்களோடு பயணிக்கின்றேன். எதுக்கு பயணிக்கிறேன்? கொள்கைக்காக பயணிக்கிறேன். சனாதனம், RSS, சமதர்மமட்ட போக்கு, தலித் மைனாரிட்டிகளுக்கு எதிரான போக்கு, இப்படி ஒரு சித்தாந்தத்தில் தானே நான் பயணிக்கிறேன். அப்ப எனக்கு நீங்க 5 சீட்டு கொடுங்க, 10 சீட்டு கொடுங்க, 8 சீட்டு கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அளவிற்கு மீடியாக்களில் செய்தியாக்கப்படுகிறோமோ என்கிற அளவிற்கு கேவலப்படுத்திட்டீங்க திமுக தலைமைங்கிறத அவர் தெளிவா சொல்லிட்டார். இந்த அளவிற்கு நான் கேவலப்படுத்தப்பட வேண்டுமா? ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவனாக, பிரதிநிதியாக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அல்ல, மைனாரிட்டி மக்களின் தலைவராக, மைனாரிட்டி மக்களின் குரலுக்காக, அது மட்டும் இல்லாம இடைநிலை சமூகங்களின் நீதிகளுக்காக யாரெல்லாம் அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காகத்தான் நான் பேசுறேன், நான் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி திமுக தலைமையினுடைய தர்பார் ராஜ்யத்துக்கு எதிராக ஒரு மனக்குமுறல் தான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, தோழர் தொல் திருமாவளவன் மட்டுமல்ல, இடதுசாரிகளும் கூட தங்களுடைய அடையாளத்தை திமுக முடக்கி கொண்டார்கள். ஊனமுற்ற நிலைக்கு மாறிவிட்டார்கள். அவருடைய கரங்கள் குஷ்டரோகிகளாக மடங்கி போய்விட்டது. திமுக தலைமை செய்த ஊழல்கள் அப்பால்பட்ட ஊழல்கள். டெல்டா மாவட்டங்களில், திருவாரூர்ல, அதே மாதிரி மயிலாடுதுறை, இந்த பகுதிகள் எல்லாம், ஆடுதுறை, எல்லா இடங்களிலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். ஸ்டோரேஜ் இல்லை. நடு ரோட்ல நெல்லை குவிச்சு போட்டிருந்தாங்க. அது பிஜேபி காரணமாக இருக்கட்டு.
பிஜேபி கட்டி கொடுக்கப்படவில்லை, பிஜேபி அவர்களுக்கு சரியான கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் இதனை எதிர்த்து சில விஷயங்களில் மாநில அரசுக்காக பல விவகாரங்கள் நடந்த போதும் தொழிலாளர் நலவர்க்கம் போக்குவரத்து துறையினுடைய 15,000 கோடியை அரசு செலவு பண்ணுது. மின்சாரத்துறை ஊழியர்கள் போராட்டம், கண்ணில்லாத ஆசிரியர்கள் போராட்டம், பார்வை குறைபட்டவர்கள், ஊனமுற்றோர்கள், அதே போன்று பகுதி நேர ஆசிரியர்கள், நாள் ஒன்றுக்கு 396 ரூபாய் சம்பளம், இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், சர்வே ஊழியர்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள், சத்துணவு பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள், எல்லா துறையும் ரோட்டுக்கு வந்தாலும் இவற்றையெல்லாம் போராடக்கூடிய களத்தில் வலிமை வாய்ந்த இடதுசாரிகள் எல்லாவற்றையும் தமிழ்நாட்டில் இருக்கும் திமுகவுக்காக தங்கள் கரங்களை முடக்கி கொண்டார்கள். ஆகவேதான் குஷ்டரோகிகளை போன்ற செயல்பாட்டில் அவர்கள் தங்களை முடக்கி போய்விட்டார்கள். ஏனால் அவனால் வேகமாக செயல்பட முடியாது. ஆக ஒரு திமுகவின் தர்மத்திற்காகத்தான் அந்த பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஊன செய்யக்கூடாது என்று நாங்கள் நம்பியதால் இடதுசாரிகளும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, மற்ற கட்சிகள் எல்லாம் அவர்கள் கூட பயணித்தார்களாக அல்லாமல் திமுக ஆட்சியில் தேனும் ஓடல, தினை மாவும் யாரும் திங்கல, பாலும் ஓடல. அது எல்லாருக்கும் தெரியும். திருப்பி சொன்னால் கன்னியாகுமரியில இருந்து, புதுக்கோட்டையில இருந்து, திருநெல்வேலி, தென்காசி, இப்படி எல்லா இடங்களிலும் கனிம வள கொள்கைகள், மணல்கள் அள்ளி கொண்டு போகப்படுகிறது. தாமிரபரணி படுகையில கேரளாவுக்கு, குமரி மாவட்டத்தில் ஏராளமான கனிமங்கள் பாடசாலை வழியாக மலைகளெல்லாம் ஆட்டம் காண்கிற அளவிற்கு உடைக்கப்பட்டு கொண்டு போயிருக்கிறது. கேட்க வழி இல்லை. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. இதெல்லாம் கேட்கணும்ல, இடதுசாரி கேட்டிருக்கணும். மற்றவங்களெல்லாம் விடுங்க. எதையுமே கேட்க முடியாமல் மௌனமாகி போன அவர்கள் கேட்டா சொல்றாங்க பாஜக கால் வச்சிரும். ஆனா கடைசியில் இப்ப திருமாவளவனுக்கு அந்த போக்குக்கு காரணம் அவர் இந்த 8 சீட்டை பத்தி சொல்லல. இந்த 8 சீட்டை பெறுவதற்கு நான் எவ்வளவு கேவலப்பட்டேன். எத்தனை முறை என்ன கூப்பிட்டாங்க, எத்தனை முறை போனேன், 10 சீட்டு கேட்டேன். ஏன் டிஎம்கே கொடுத்தா நான் அழிஞ்சு போயிருமா என்ன? ஏன்பா 25% இருக்கக்கூடிய தலித் சமூகத்திற்கு ஒரு 5 சீட்டு 6 சீட்டு கொடுத்து அவனை கேவலப்படுத்துற நடவடிக்கையை உணர்ந்து கொண்டார் தொல் திருமாவளவன். அதுல அவர் ஒரு செய்தி சொல்றார், இதுதான் எனது கடைசி தேர்தல். அது என்ன நோக்கம் தெரியுமா? அதில் திமுகவை குறித்தும் சில பாயிண்ட் இருக்கு, திமுகவினுடைய போக்குகளை குறித்தும் சில பாயிண்ட் அதுல இருக்கு. இப்போ இந்த முறை அவர் தியாகம்தான் செய்திருக்கிறார். ஏன்னா இவ்வளவுக்குரிய ஒரு தலைவனை அசிங்கப்படுத்தி இருக்க கூடாது. 25% தலித்துகள், அதுல 3 சமூகம் இருப்பதாக பலர் சொல்கிறார்கள். பரவாயில்ல. அப்ப வடமான தமிழ்நாட்டு, தென் தமிழ்நாட்டில் இருக்கும் பறையர் சமூகத்தை எடுத்துக்கொண்டு அவரை அடையாளப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தாலும் நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்கள். பரவாயில்லை. அந்த மக்களுக்கான வாக்கு சதவீதம் 8% அவருக்கு இருக்கு. இஸ்லாமிய மத சிறுபான்மையினர்கள் முழுமையாக அவருக்கு வாக்களிக்க காத்திருக்கிறார்கள். இன்னும் இடதுசாரிகள், இன்னும் அவருக்காக மதமற்றவர்கள், முற்போக்கு சிந்தனைவாதிகள் எல்லாருமே விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களிக்கிறாங்க. ஆனா நீங்க இவ்வளவு பண்ணி, இவ்வளவு எடுத்து, இவ்வளவு அவமானப்படுத்தி, கடைசியில் அவனுக்கு உனக்கு 6 தான் 5 தான் சொல்லி கடைசியில் 8 கொடுத்தீர்களே, அந்த 8க்கு 2000 என் தோழர்கள் நெஞ்சி எனக்கு வலிக்கிறது. தோழரா, என் மீது நீங்கள் கோவப்படாதீர்கள், வருத்தப்படாதீர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களே, இது எனது கடைசி தேர்தல். இதற்கு பின்பு நான் உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டேன். மாநில குழு அல்ல, மாவட்ட குழு பரிந்துரைத்து அவர்களிடத்தில் நீங்கள் 100 பேர் கூட போகலாம். அவர்கள் பரிந்துரைக்கிற கடைசியில 3 பேர் 2 பேர் இருப்பார்கள். அவற்றில் ஒன்றை தான் நான் தேர்ந்தெடுப்பேனே அல்லாமல் உங்கள் 2000த்திற்கும் நான் பொறுப்பாக மாட்டேன் என்ற செய்தியும் சொல்லிட்டு, அடுத்தடுத்த முறைகளுக்கு உங்களுக்கு நான் பரிசீலிப்பேன் என்கின்ற ஒரு செய்தியையும் திருமாவளவன் சொன்னதுதான் இப்போது திமுக தலைமைக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம். இதுதான் நான் பார்க்குறேன்.
மீண்டும் அடுத்த செய்தியோடு சந்திப்போம். நன்றி.